வணக்கம் மக்களே. என்ன வீடியோட ஆரம்பத்திலே தேங்காய் உடைச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்ன நாள்? ஆடி கிருத்திகை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஆடி கிருத்திகைக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் நான் காவடி எடுக்க போகிறேன். காவடி எப்படிலாம் நான் டிசைன் பண்ணி மேக் பண்ண நான் ஃபுல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காவடி எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி சாமிக்கு வீட்டில் தீபார்த்தனை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோங்க. முதல்ல சாமி கும்பிட்டுக்கலாம் வாங்க. இல்லை இன்றைக்கி நான் எடுக்க போகிறது பால் காவடிங்க. இங்கே வீட்டிலருந்தே பாலை ஊற்றி கொண்டு போக முடியாது இல்லையா, அதனால் நான் பாத்திரம் மட்டும் அந்த பால் குடம் எடுக்க போகிறேன். அந்த 2 சொம்பு மட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோவிலில் போயிட்டு பால் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு கையில் கொண்டுட்டு கிளம்பிட்டேங்க. எங்கள் வீட்டிலேருந்து நான் வண்டியில் தான் போக போகிறேன். ஏன்னா நான் எடுக்க போகிறது அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற ஆச்சீஸ்வரர் கோவிலில் முருகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் பால் குடம் எடுக்க போகிறேன். சந்திக்கிறேன். தூக்கி வை, ரைட்ல வை. அரோகரா அரோகரா அரோகரா. அரோகரா வாங்க, மூவ் பண்ணுங்க. அரோகரா. இல்லையா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. பிரகதி, ஹாய். ஆதிரி.
சொல்லு. பால்குடம் எடுத்துகிட்டு கோவிலில் வரும்போது முதல்ல கோவிலை ஃபுல்லாக சுற்றி வர சொன்னாங்க. கோவிலை சுற்றி வந்துட்டு முருகர் சன்னிதானத்தில் கரெக்டாக அவர் முன்னாடி பாத்திரம் வச்சுருந்தாங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் எல்லாம் கொண்டு வந்த பால் ஊற்றிட சொன்னாங்க. சில பேர் வந்து பன்னீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. பன்னீரை செப்பரேட்டாக வச்சிட சொன்னாங்க. முருகருக்கு முன்னாடி வச்சுருக்க அந்த பெரிய பாத்திரத்தில் பால் ஊற்றிட்டு நான் உள்ளே போயிட்டு இந்த காவடியை கழட்டி வைக்கணுங்க. முடிச்சிங்களா காவடி? ஏய் பால் இருக்கு போது உள்ள. எங்கள் அம்மா என்னை ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றாங்க. இன்றைக்கி காவடி எங்களுக்கு சூப்பராகவே இருந்தது. காலையில் விரதம் இருந்ததால் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சுங்க. எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துருந்தாங்க. நான் காவடி எடுக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டாங்க. காவடி எடுத்து முடிச்சுட்டு கோவிலேருந்து நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆரிய பவன்ஸில் லஞ்சு செம்மையாக சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே தேங்க்ஸ் மக்களே. அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வீடியோ, அதுவும் மறக்காமல் பார்த்துருங்க.